வெல்கம் டு பண்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பேரிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இனிமேல் இப்போ ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் வந்துருச்சு. இந்த வருஷம் லக்கிலி எல்லா எக்ஸாமும் தொடர்ந்து வருது. அதே மாதிரியே குரூப் டூ ஏக்கே தனி மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அப்புறம் இன்டர்வியூவும் கிடையாது. சரிங்களா, நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா அப்படியே இந்த வருஷம் குரூப் 4 சர்வீஸ், அடுத்த வருஷம் குரூப் 2 ஆர் குரூப் 1 கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் மண்ணு போயிட்டே இருக்கலாங்க. சரிங்களா, அப்படி இல்லைன்னா ரொம்ப ரேராக தான் வரும். இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி வரலாறுல இது மாதிரி தொடர்ந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை. அதனால் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. அந்த ஆனுவல் கேலண்டர் பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த வரப்போகிற குரூப் 4 விட்டுறாதீங்க. கோல்டன் சான்ஸ். சரியா, இந்த குரூப் 4 கிளியர் பண்ணி வேலையை உறுதிப்படுத்திக்கிட்டு அடுத்து குரூப் 2 அண்ட் குரூப் 1க்கு உட்காந்துருக்கேன். சரிங்களா, என்ன குரூப் 4 வேணாம் சார், நம்ம குரூப் 2 2A குரூப் 1 பார்த்துக்கலாம்லாம் இருக்காதிங்க. கண்டிப்பாக குரூப் 4 நல்ல பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி வேலை எடுக்க பாருங்கள். சரிங்களா, சரி, இந்த கம்பேரிஷனை பொறுத்த வரைக்கும் கடைசியாக டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்ட எக்ஸாம் அக்ரி ஆஃபீஸர் February மந்த் தான். அது வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். 6982 கொஸ்டின் இருக்குது. 2019 2024 வரைக்கும். ரொம்ப பின்ன போவேன்னா 2019 2024 போதும். சரிங்களா, இதை நம்ம ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ், யூனிட் 8 யூனிட் 9 சொல்லி பிரித்து வச்சுருக்கோம். எவ்வளோ இதுக்கு நம்பர்னு சொல்லிட்டு அதே மாதிரி யூனிட் 8 இருக்கிற திருக்குறளையும் நம்ம தனியாக பிரித்து வச்சுருக்கோம். சரிங்களா, யூனிட் 8 இருக்கக்கூடிய திருக்குறள்லேருந்து மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏன்னா திருக்குறள்னாலே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, என்ன படிக்கணும் எது படிக்கணும்னு தெரியல. அதனால் திருக்குறளுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு. இனிமேல் நம்ம திருக்குறள் சம்மந்தமாக அந்த புக் பேக் கொஸ்டின் சில பிடிஎஃப்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் பொதுத்தமிழ், கடைசியாக ஆப்டிடியூட். சரிங்களா, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டோம். பொதுத்தமிழ் அண்ட் ஆப்டிடியூடில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா குரூப் 4 வேலை உண்டு. அதே மாதிரி குரூப் 2 2A ப்ரிலிம்ஸையும் நீங்கள் கிளியர் பண்ணிட முடியும். ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன தான் நீங்கள் படித்தாலும் உங்களால் ஒரு 60-65 தான் வாங்க முடியும். அது ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு 55 to 60 வரும். நல்லா படிச்சிங்கன்னா ஒரு 60 to 65 வரும். அவ்வளோதான். ஏன்னா ஒரு 10 to 15 கொஸ்டின் கையே வைக்க முடியாது. சரிங்களா, அதனால் நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பொதுத்தமிழில் ஒரு 125க்கு ஒரு 115 ப்ளஸ் 10 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும். அதை விட்டுருங்க. ஒரு 2 to 3 கொஸ்டின் ஆப்டிடியூட்லேயும் 8 to 10 கொஸ்டின் பொதுத்தமிழ்லையும் கஷ்டமாக தான் இருக்கும். அதை எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எந்த புக்கு வேணால் எப்படி வேணாலும் படிச்சிக்கங்க, அப்படி தான் இருக்கும். சரிங்களா, அதனால் நம்ம அதுக்கு தேவையில்லை. 115 ப்ளஸ்க்கு எய்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் 4 வேலை கிடைக்கும். இதே ஸ்ட்ராட்டஜி தான் குரூப் 2 and 2A ப்ரிலிம்ஸ்க்கும். சரிங்களா, இதே ஸ்ட்ராட்டஜி தான். பொதுத்தமிழ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, we will meet in next class. Thank you.